இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைகிறது. ஜெருசலேமில் உள்ள தூதரகத்தை 3 நாட்கள் மூடியது அமெரிக்கா. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்ததால் ஜெருசலேமில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா 3 நாட்களுக்கு மூடுகிறது. இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இராணுவ தளங்கள் தொடங்கி பல முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹரானில் வடபகுதியில் நேற்றிரவு பயங்கர அதிர்வு ஏற்பட்டு இருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 1 மணி நேரத்திற்குள் ஈரான் இஸ்ரேலை நோக்கி குறைந்தது 30 ஏவுகணைகளை ஏவி தெல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கியது. இந்த தாக்குதலின் விளைவாக கடலோர தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பல தீ விபத்துகள் ஏற்பட்டதாக இஸ்ரேலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் தெரிவித்தன. இதனிடையே ஜெருசலேமில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா 3 நாட்களுக்கு மூடியது. ஏற்கனவே தெல் அவீவ் நகரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் அமெரிக்க துணை தூதரகம் சேதம் அடைந்தது. இது தொடர்பான காணொளி இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருந்தது. இதனிடையே அமெரிக்காவின் பொறுமை குறைந்து வருகிறது. ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ளார். இந்த சூழலில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் மோதல் மேலும் அதிகரிக்கும் என்பது தெளிவாகியுள்ளது. மலாக்காவில் உள்ள ஒரு கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான 50,000 ரிங்கெட் பணத்தை கூட்டாக சேர்ந்து முறைகேடு புரிந்ததாக கூறப்படும் அந்த கோவிலின் தலைவரும் செயலாளரும் கைது செய்யப்பட்டனர். 61 வயதுடைய தலைவர் மற்றும் 75 வயதுடைய செயலாளர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் ஆடையில் இன்று காலை 9 மணியளவில் மலாக்கா அயர்கரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவ்விருவரையும் 6 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நீதிமன்ற அனுமதியை பெற்றது. கோவில் தலைவரும் செயலாளரும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் வரும் ஜூன் 23ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான ஆணையை நீதிபதி பிறப்பித்தார். கோயில் பணம் 50,000 ரிங்கிட் குறைந்தது குறித்து SPRMிடம் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தலைவரும் செயலாளரும் நேற்று காலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் வாக்குமூலம் பதிவுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டனர். கோவில் நிர்வாகத்தின் அங்கீகாரமின்றி வங்கியிலிருந்து 50,000 ரிங்கிட்டை மீட்டு இருவரும் பகிர்ந்து கொண்டு கபளீகரம் புரிந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு புரியப்பட்ட இந்த முறைகேடு தொடர்பில் அந்த பணம் இருவரின் சுய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டதாக SPRM விசாரணையில் தெரியவந்துள்ளது. மலேசிய குடிநுழைவுத்துறையின் முக்கிய ஆவணங்களை போலியாக தயாரித்து வந்ததாக நம்பப்படும் 2 கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை கோலாலம்பூரிலும் பட்டாலிஞ்சையாவிலும் குடிநுழைவுத்துறை நடத்திய 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் உள்ளூரை சேர்ந்த ஓர் ஆடவர், 2 பெண்கள் மற்றும் ஒரு பாகிஸ்தான் பிரஜை கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். முதல் சோதனை கோலாலம்பூர் ஜாலான் ஈப்போவில் உள்ள ஒரு வர்த்தக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த 3 கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இரண்டாவது சோதனை பட்டாலிஞ்சையாவிலும் கோலாலம்பூர் மலூரியிலும் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் விளக்கினார். இந்த மோசடி வேலைகளுக்கு உள்ளூர்வாசிகளுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் ஒரு பாகிஸ்தான் ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் விளக்கினார். குடிநுழைவுத்துறை வெளியிடக்கூடிய அடையாள ஆவண வில்லைகளைப் போல 13 போலி வில்லைகள், 6 வங்காளதேச விசாக்கள்,
2 இந்திய விசாக்கள் உள்ளிட்ட போலியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் இந்த இரு சோதனைகளிலும் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா சபான் விளக்கினார். மாய்கா முன்னாள் தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேலின் மறைவையொட்டி மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தமது வருத்தத்தையும் அவரின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கோலாலம்பூர் பங்சாரில் உள்ள டத்தோ ஸ்ரீ பழனிவேலின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரின் உடலை தாங்கிய பிரேத பெட்டியில் மலர் மாலை சாற்றி டத்தோ ஸ்ரீ சரவணன் இறுதி மரியாதை செலுத்தினார். அத்துடன் டத்தோ ஸ்ரீ பழனிவேலின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ கனகத்திற்கு சரவணன் ஆறுதல் கூறினார். இந்தோனேசியா பாலிக்கு செல்லும் அனைத்து விமான சேவைகளும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவின் பிரதான தீவு சுற்றுலா தலமான பாலி 1703 மீட்டர் உயரமுள்ள லெஃப்தோபி லக்கி எரிமலை குமுறத் தொடங்கியதால் வான் போக்குவரத்து பாதையில் புகையும் சாம்பலும் சூழ்ந்த நிலையில் விமானங்கள் பறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலையிலிருந்து 10 மணி வரையில் 24 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த கணவன் மனைவி உயிரிழந்தனர். அவர்களின் 3 பிள்ளைகள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியளவில் பஹாங் புக்கான் பத்துலாப்பான் லெப்பார் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் புக்கான் ஃபெல்டாச்சினி திமூர் ஒன்றை சேர்ந்த 44 வயது ஜமால் அசீசுல் சாமாட் மற்றும் அவரின் 41 வயது மனைவி லீசாவத்தி அப்துல்லா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக புக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைடி மட்சின் தெரிவித்தார். அந்த தம்பதியரின் 6க்கும் 17க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 பிள்ளைகள் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் லாரி ஓட்டுநர் 31 வயது கே லிங்கேஸ்வரன் எவ்வித காயத்திற்கும் ஆளாகவில்லை. அந்த லாரியில் இருந்த 24 மற்றும் 37 வயதுடைய மேலும் 2 சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக முகமது ஜைடி கூறினார். தனது தாயாரையும் சகோதரனையும் கத்தியால் வெட்டி கொன்றதாக நம்பப்படும் SPM மாணவன் ஒருவன் இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார் என்று மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி மலாக்கா புக்கிட் ரம்பாய் மலாக்கா தமான் ரம்பால் முத்தியாராவில் உள்ள தங்கள் வீட்டில் நடந்த இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு ஏதுவாக கடந்த 6 நாட்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இருந்த 17 வயதுடைய அந்த மாணவன் மீது நடைபெற்ற விசாரணை முடிவுற்ற நிலையில் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக ACP கிறிஸ்டோபர் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் அந்த மாணவனின் தாயாரான 51 வயது பள்ளி ஆசிரியர், அவனது 21 வயது சகோதரன் ஆகியோர் கடும் வெட்டுக்காயங்களுடன் வீட்டில் இறந்து கிடந்தனர். அந்த மாணவனின் 13 வயது இளைய சகோதரன் கடும் காயங்களுக்கு ஆளானான். தாயாரும் சகோதரனும் தன்னை படிக்க சொல்லி நெருக்குதல் அளித்து வந்ததால் தாம் இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த மாணவன் வாக்குமூலம் அளித்துள்ளான். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.